निजग्राहौजसा वीरः निजग्राहौजसा वीरः कलिं दिग्विजये कचित् कलिं दिग्विजये कचित् नृपलिङ्गधरं शूद्रं नृपलिङ्गधरं शूद्रं नन्तं गोमिथुनं पदा नन्तं गोमिथुनं पदा निजग्राहौजसा वीरः निजग्राहौजसा वीरः कलिं दिग्विजये क्वचित् नृपलिङ्गधरं शूद्रं नन्तं गोमिथुनं पदा निजग्राहौजसा वीरः कलिं दिग्विजये क्वचित् नृपलिङ्गधरं शूद्रं नन्तं गोमिथुनं पदा निजग्राहौजसा वीरः कलिं दिग्विजये क्वचित् नृपलिङ्गधरं शूद्रं नन्तं गोमिथुनं पदा निजग्राहौजसा वीरः कलिं दिग्विजये क्वचित् नृपलिङ्गधरं शूद्रं नन्तं गोमिथुनं पदा. மொழிபெயர்ப்பு. ஒருமுறை உலகை வென்று வருவதற்காக புறப்பட்டு சென்ற பரீட்சித் மகாராஜன் வழியில் ஒரு அரசரைப் போல் மாறுவேதத்தில் இருந்தவனும் ஒரு சூத்திரனை விட தாழ்ந்தவனுமான கலிபுருஷன் ஒரு பசுமாட்டின் எருத்தின் கால்களை காயப்படுத்துவதைக் கண்டார். அவனை தண்டிப்பதற்காக உடனே அவனை கைப்பற்றினார். ஒருமுறை உலகை வென்று வருவதற்காக புறப்பட்டு சென்ற பரீட்சித் மகாராஜன் வழியில் ஒரு அரசரை போல் மாறு வேதத்தில் இருந்தவனும் ஒரு சூத்திரனை விட தாழ்ந்தவனுமான கலிபுருஷன் ஒரு பசுமாட்டு எருத்தின் கால்களை காயப்படுத்துவதை கண்டார். அவனை தண்டிப்பதற்காக உடனே அவனை கைப்பற்றினார். பொருளுரை. ஒரு அரசர் உலகை வென்று வர புறப்பட்டு செல்வாரானால் அது தன் பலத்தை அதிகரித்து கொள்வதற்காக அல்ல. பரீட்சித் மகாராஜன் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின் உலகை வென்றுவதற்காக வெளியேறினார். மற்ற சிறிய நாட்களை கைப்பற்றும் நோக்கத்துடன் இதை அவர் செய்யவில்லை. அவர் உலகத்தின் பேரரசராக இருந்தால் எல்லா சிறு நாடுகளும் ஏற்கனவே அவரது ஆட்சிக்குட்பட்டிருந்தன. மக்கள் கடவுள் பக்தியுடன் செயற்படுகிறார்களா என்பதை கண் துவர்க்கதற்காகவே அவர் வெளியேறி சென்றார். அரசர் பகவானின் பிரதிநிதி என்பதால் பகவானின் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் கடமைப்பட்டவராவார். பலத்தை அதிகரிக்கவே இது அவர் கேள்விக்கு இடமே இல்லை. எனவே வீரசரை போல் உடை அணிந்திருந்த இளவன் மனிதர் ஒருவனை பசுமாட்டின் எருத்தின் கால்களை காயப்படுத்துவதை கண்டதும் உடனே அவர் அவனை கைப்பற்றி தண்டித்தார். அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிருகமான பசு துன்புறுத்தப்படுவதையோ அல்லது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மனிதரான பிராமணர் அவமதிக்கப்படுவதையோ அரசர் பொறுத்து கொள்ள முடியாது. பிராமண பண்பாட்டை விருத்தி செய்து கொள்வதே மனித நாகரிகமாகவும் பால் அற்புதமான ஒரு உணவகவும்
அதில் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கான எல்லா ஜீவசத்துகளும் உள்ளன. இப்போ நம்ம இதோட மொழிபெயர்ப்பை முடிச்சுக்கலாம். இப்போ இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம்னா, பரீட்சித் மகாராஜர் அவர் ஆட்சி எடுத்தோன்று அவர் நாட்டுக்கு போகிறார். எப்படி தர்மத்தை நாட்டில் எல்லாரும் கைப்பிடிக்கிறாங்களா, எல்லாரும் அதை பார்க்கறதுக்காக எல்லாரும் போகிறார். ஸோ இந்த அத்தியாயத்தில் என்ன நடக்கிறது அப்படின்ட்டு இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம். இதுக்கு பின்னாடி இருந்த அத்தியாயத்தை நம்ம பார்த்தோம்னா, எப்படி பாண்டவர்கள் அவங்க அவங்களோட ஆட்சியை விட்டு அவங்க போன உடனே அடுத்த தலைமுறையான பரீட்சித் இருக்கிறச்சு. பரீட்சித் மகாராஜருக்கு ஆட்சியை அழைத்துட்டு தர்மபுத்திரன் அப்புறம் பாண்டவர்கள் அவங்க தவம் புரியறதுக்காக அவங்க சென்று விடுகிறாங்க ராஜ்யத்தை விட்டு. இப்போ பரீட்சித் மகாராஜர் அவர் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னென்னா, நம்ம போன அத்தியாயத்தை நம்ம பார்த்தோம். பாண்டவர்கள் கிருஷ்ணர் அவர் ராஜ்யத்தை விட்டுட்டு அவர் கோலோக விருந்தாவனம் சென்ற உடனே அவங்களுக்கு பாண்டவர்களுக்கும் ராஜ்யம் வாழறதுக்கு இஷ்டமே இருக்கணும். அவங்களுக்கு ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, முதலான ஒரு காரணம் என்னென்னா, கிருஷ்ணரே இல்லை. கிருஷ்ணர் இல்லாமல் அவரோட பக்தர்கள் இங்கே இருந்து என்ன செய்யறதுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் அவரோட ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு அவங்களும் சேர்க்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன, நம்ம பின்னாடி இருக்கிற அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம்னா, தர்மபுத்திரன் பீமருக்கு சொல்கிறாரு, நிறைய இந்த மாதிரி கலியில் இருக்கிற ஒரு சிம்டம்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம், கலி யுகத்தில் இருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் இந்த யுகத்தில் நம்ம பார்க்குறோமே. கலி விடுச்சா இவ்வளோ சீக்கிரம் வந்துடுதா, அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோமா அப்படின்ட்டு தர்மபுத்திரனுக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் அவருக்கு அந்த சந்தேகத்துக்கு கொஞ்சம் சந்தேகத்தில் தான் இருந்தது. அவருக்கு ஒரு கேரண்டி இருக்குல்ல அந்த டயத்தில். ஏன்னா அவர் கிருஷ்ணரே இருக்கிறச்சே கலியுகம் என்ன பண்ண போகிறது அப்படின்ட்டு. கிருஷ்ணர் இந்த உலகத்தில் இருக்கிறச்சே கலிபுருஷன் என்ன பண்ண முடியும் அவரால்? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம நாட்டிலலாம் பார்க்க முடியாது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் அர்ஜுனன் தர்மராஜருக்கு சொன்னோன்னே, தர்மராஜருக்கும் பீமர்கிட்ட சொன்னோன்னே, இல்லை நான் துவாரகை போயிட்டு வந்தேன், கிருஷ்ணர் நம்மளோட பெருமான் வைகுண்டம் கோலோக விருந்தாவனத்துக்கு திருப்பி சென்று விட்டுறார் அப்படின்னு சொன்னோன்னே தர்மபுத்திரன் அப்புறம் அவருக்கு உறுதி வந்துடுச்சு அவருக்கு, இந்த மாதிரி கலியுகம் விடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் மகாராஜ் பரீட்சித் ஆட்சி அடைக்கிறார். கலியுகத்தோட முதல் படியில் அவர் ஆட்சி எடுக்கிறார். ஸோ இந்த அத்தியாயம் நம்ம பார்க்கலாம் ஒரு வித்தியாசம். நம்ம பாகவதத்தில் வேறு இதில் நம்ம பார்த்தோம்னா, எப்படி ராஜாக்கள் எப்படி சத்தியயுகத்தில் அப்புறம் துவாபர யுகத்தில் அப்புறம் எப்படி நம்ம பார்க்குறோம் ராஜாக்கள் எப்படி இருக்கணுன்ட்டு நம்ம பாகவதத்தில் நம்ம பார்க்கலாம். எப்படி தர்மத்தை கடைபிடித்தாங்க, எப்படி தர்மத்தை பிரஜைகளெல்லாம் எப்படி எடுத்து இது பண்ணணும் அப்படின்ட்டு ராஜாக்கள் ஒரு உதாரணமாக இருக்காங்க. அப்புறம் நான் பார்க்குறோம். ஆனால் இதில் இருக்கிற முக்கால்வாசி நம்ம பார்க்குறது என்னென்னா, சத்திய யுகத்துலேயோ துவாபர யுகத்துலேயோ திரேதா யுகத்துலேயோ இருக்கிற ராஜாக்கள் பற்றி நம்ம பார்க்குறோம் பாகவதத்துலேயோ இல்லை வேறு புராணங்கள்லையோ. பட் ஆனால் இந்த ஒரு புராணத்தில் கலியுகத்தோட முதல் படி எப்படி பரீட்சித் மகாராஜர் ஆட்சி அளிக்கிறார் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு அத்தியாயம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு அத்தியாயம், ஒரு புதுசாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் எப்படி இது பண்ணுறாங்க. ஒரு அரசனோட முக்கியமான ஒரு பொறுப்பு எப்படின்னா, அவர் நம்ம இப்போ நம்ம இதில் நம்ம பார்த்தோம் மொழிபெயர்ப்பில் பொருளுரையில், எப்படி அரசர் தன்னோட பலத்தை அதிகரிக்கிறதுக்காகவோ இல்லை அவரோட சம்பத்து இல்லை செல்வாக்கு அதை அதிகரிக்கிறதுக்காக சண்டை அவர் ராஜ்யம் கடைப்பிடிக்க மாட்டார். அவர் கடைப்பிடிக்கிறதுக்கு அவர் அரசர் கடைப்பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, மக்களுக்காக எப்படி சேவை செய்ய முடியும், மக்கள் எப்படி ஆன்மீக பகவத் சிந்தனையில் இருக்காங்களா அப்படின்ட்டு பார்க்குறது தான் அதான் அரசனோட முக்கியமான ஒரு தர்மமாக இருக்கிறது. நிறைய தர்மங்கள் இருக்கணும், இல்லை எல்லோரும் சத்தியமாக இருக்காங்களா,
எல்லா தர்மத்தோடைய ஒரு 4 பகுதிகள் எல்லாமே கரெக்டாக எல்லோரும் இது பண்ணுறாங்களான்னு பார்க்குறது எல்லாம் இருக்கலாம். பட் ஆனால் முக்கியமாக இருக்கிறது வந்து எல்லாரும் பகவத் சிந்தனையில் இருக்காங்களான்ட்டு நம்ம பார்க்கலாம். அதான் நம்ம ஒரு இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம் இப்படி பரீட்சித் மகாராஜர் வந்து பார்க்குறாரு அப்படின்ட்டு. நம்ம முன்னாடி இருக்கிற இப்போ பாகவதத்துலேயும் நம்ம கூட பார்த்தோன்னா எல்லா ராஜாக்கள் வந்து மக்களோட சேவைக்காக தான் அவங்க வந்து ராஜ்யத்தை இது பண்ணுறாங்க. மக்களோட சேவைன்னா அவங்க வந்து ஆன்மீகத்தில் இருக்காங்களான்றது பார்க்கறதுக்காக. அதனால ராஜாக்கள் வந்து அவங்களோட சில சமயத்தில் அவங்க வந்து பண்ணுற தியாகங்கள் வந்து அபாரமாக இருக்கும். நம்ம வெளியில் பார்க்கறச்சே நிறைய செல்வாக்கு இருக்குது, நல்ல பலம் இருக்குது, அவங்களுக்கு நிறைய சைன்யங்கள் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் ராஜா ஒரு இன்னொரு வார்த்தை இருக்குது நம்ம சம்ஸ்கிருத பதத்தில் வந்து ராஜ ரிஷி அப்படின்வாங்க. அந்த காலத்தில் வந்து வெறும் ராஜாக்கள் மாத்திரம் நம்ம வந்து அரசை இது பண்ண மாட்டாங்க. ராஜ ரிஷியாக யாருக்கு அந்த இது இருக்காங்களோ அவங்களுக்கு மாத்திரம் இருக்காங்க. ராஜ ரிஷின்னா என்ன சுவாமி? ராஜான்னா அரசு இது அரசை வந்து பிடிக்கிறது, ஆழறது, நாட்டை ஆழறது, அது ஒரு விஷயம். ராஜ ரிஷின்னா எப்படி ஆன்மீக விதத்தில் எப்படி ஒரு அரசை வந்து ஆழ முடியும், ராஜ்யத்தை எப்படி ஆழ்கிறது, அதுக்கு தான் ராஜ ரிஷி அப்படின்ட்டு ஒரு பேர். அந்த காலத்தில் எல்லா ராஜாக்கள் வந்து நம்ம நாட்டில் வாழ்ந்த ராஜாக்கள், நம்ம நாட்டில் இருந்த இந்த உலகத்தில் இருந்த ராஜாக்கள் வந்து எல்லாருமே ராஜ ரிஷியை தான் தேர்ந்தெடுத்தாங்க, எல்லா ரிஷிகள். ஸோ ஒரு சன்னியாசி இல்லை ஒரு தவம் பிடிக்கிற ஒரு ரிஷி, தவம் பண்ணுற ஒரு ரிஷிக்கும் நாட்டில் ஆளுற ஒரு ராஜ ரிஷிக்கும் வித்தியாசமே இருக்கலை அந்த காலத்தில். ஏன்னா 2 பேருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் இல்லை அவங்களோட உறுதி என்னென்னா எப்படி வந்து எல்லாரையும் வந்து ஆன்மீக விதத்தில் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஜனங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஆன்மீக விதத்தில் கொண்டு போகிறதுனால எப்படி அவங்களுக்கு இருக்கிற ஆனந்தத்தை வந்து நம்ம அதிகரிக்கலாம் நாட்டில் இருக்கிற ஜனங்களுக்காக. இது அவங்களோட முக்கியமான ஒரு உறுதியாக இருந்தது, அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்தது. அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணுன்னா, இன்னைக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன், மகாராஜா ஷிபி அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். மகாராஜா ஷிபி அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு புறா, அந்த புறா வந்து ஒரு கழுகு வந்து தேடின்னு வருது இது பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த ஒரு புறாக்க கூட இதாக எதுவும் ஆகக்கூடாதுன்றது. அந்த புறா வந்து அந்த ராஜா கிட்ட வந்து, ராஜரே எனக்கு வந்து இந்த கழுகு வந்து என்னை வந்து இதை வந்து சாகடிச்சு என்னை சாப்பிட வருது, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க. அந்த அரசர் வந்து அந்த புறாவுக்கு கூட வந்து வித்தியாசம் பார்க்காம அந்த கழுகு கிட்ட அவர் பேச ஆரம்பித்தார். ஏன்பா என்ன பிரச்சனை, எதுக்கு வேறு எதுவும் சாப்பாடு கிடைக்கிறே உனக்கு அப்படின்ட்டு கழுகு கூட அவர் வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறது. கழுகு வந்து இல்லை எனக்கு இதான் தேவை அப்படின்ட்டு இது பண்ணோன்னே அவர் வந்து சரி என்னோடய உடலே எடுத்துக்கோயேன், உனக்கு என்ன சாப்பாடு தானே உனக்கு பிரச்சனை, சரி என்னோடய உடலே எடுத்துக்கோயேன், உடலில் இருக்கிற கறி இருக்கிற அதை நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அப்புறம் புரிய வந்து இந்திரதேவர் வந்து அவருக்கு வந்து இது ஒரு டெஸ்ட் பண்ணுறார். அந்த சமயத்தில் இந்திரதேவர் வச்ச ஒரு பரீட்சை ஷிபி மகாராஜருக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு நிலைமையில் இருந்தார் ஷிபி மகாராஜா. அப்புறம் இன்னொரு நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ராமராஜ்யமாக இருக்கட்டும் இல்லை கிருஷ்ணரை வாழ்ந்த துவாரகையிலையாக இருக்கட்டும், நம்ம பாகவதத்தில் நம்ம பார்க்கலாம். சின்ன ஏதான ஒரு பிரச்சனை, வீட்டில் ஏதான பிரச்சனை இருந்தால் கூட, ஒரு பிராமணன் வீட்டில் இல்லை இருந்தால் கூட டைரெக்டாக வந்து அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ராமரோட அரண்மனைக்கிட்ட போய் அவங்க வந்து இது பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு காப்பாற்றுப்பா அப்படின்ட்டு. பிரபுபாதர் சொல்கிறாரு, இது மாத்திரம் இல்லை, நாட்டில் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சோ இல்லை கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி ஆகிடுச்சோ இல்லை மழை கொஞ்சம் ஒரு சொட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கூட அவங்க வந்து ராஜர் தான் அதுக்கு வந்து காரணம் அப்படின்ட்டு பிரபுபாதர் சொல்கிறார். ஸோ அதான் ஒரு ராஜரிஷி இல்லை ஒரு அரசனுக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு. நாட்டில் மழை வெயில் விதை எல்லாம் எதாவது நல்லா வருதுன்னா கூட எல்லாமே ஒரு அரசன் எப்படி ஆட்சியை வந்து ஆளறாங்க அதுக்கு பொருந்த மாதிரி தான் எல்லாமே இந்த மாதிரி இது இருக்கும். ஸோ அவ்வளோ பொறுப்பு இருக்குது ஒரு அரசனுக்கு. ஆனால் இப்போ ஸோ அந்த ஒரு பொறுப்பு இருந்ததுனால அந்த மாதிரி ராஜரிஷிகள் வந்து மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாட்டை வந்து ஆழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ நம்ம சில சமயம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ரீசெண்டாக கூட நான் வந்து இதில் பார்த்துட்டு இருந்தேன்,
செய்திகளில் வந்து எப்படி ஒரு சின்ன சின்ன ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் கூட, இந்த இப்போ வந்து ரொம்ப டாக்ஸஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, வரி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதனால வரி ஜாஸ்தியானதுனால இந்த நாட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து கரிகாயோ இல்லை பால் வாங்குறதா இருந்தால் கூட எல்லாம் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ போரில் இங்கேருந்து நான் ஒரு 10 கிலோமீட்டர் பஸ்ஸில் போகணுன்னா கூட டிக்கெட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது இப்போ? எல்லாம் இந்த அரசர், எல்லாம் இந்த பிரதமர் இருக்கார்ல, பிரதமர் இந்த ஆட்சி வாங்குறாங்கல்ல, இந்த அரசாங்கம் சரியில்லை. அப்புறம் சின்ன என்னென்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட நம்ம அரசாங்கத்தை சொல்கிறது அப்படின்னு. அது வந்து ஒரு விதத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயங்கள் வந்து அந்த காலத்துலேயே இருந்தது. சின்ன சின்ன விஷயத்து கூட அரசாங்கத்தோ இல்லை ராஜாரை வந்து சொல்கிறது. பட் ஆனால் இப்போ நம்ம வாழற சூழ்நிலைகள் வேறு. இப்போ கலியுகத்தில் இருக்கோம். நம்ம கலியுகத்தோட இப்போ கலியுகம் ஆரம்பித்து 5000 வருஷம் ஆயிருக்கு. அப்புறம் இந்த ஒரு யுகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, களி அப்படின்னா 4 அதர்மமான ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இதாக இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில். என்ன ஒரு 4 அதர்மமான ஒரு விஷயங்கள் அப்படின்னா, அசௌச்சம், எப்படி எங்கே வந்து அமலமாக இருக்கிற ஒரு விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது இருக்கும். அப்புறம் அசத்தியம், பொய் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பொய் பேசுகிறது இதெல்லாம். அப்புறம் தயா இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயங்கள், தயா ரொம்ப வந்து வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஒரு யுகத்தில். வன்முறைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த இதில். வன்முறை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஒரு அப்புறம் தவம் பண்ணுற ஒரு சக்தி வந்து இந்த யுகத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதை கலியுகத்தோட சிம்டம்ஸ், ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். இந்த யுகத்தில் அதனால என்னாகும்னா, அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் வாழறது வந்து ராஜரிஷிகள் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த யுகத்தில் நம்ம வந்து என்னாகுன்னா பிரஜைகளே வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்த காலத்தில் கலியுகத்தில் வந்து அரசரே வந்து ஆழ்ந்தாலும் இல்லை பிரஜைகள் ஆழ்ந்தாலும் இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஒரு கலியுகத்தில் வந்து யாருக்கும் அந்த சாந்தி அப்புறம் ஆனந்தம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், இல்லை ஒரு மக்கள் ஆட்சியாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த ஒரு யாரே ஆழ்ந்தா கூட வந்து யாருக்கும் இந்த சாந்தி கிடைக்காது. ஏன்னா பகவத் சிந்தனை ஒரு ராஜ்யத்தில் இல்லைன்னா அந்த சாந்தி அப்புறம் ஆனந்தம் கிடைக்கவே கிடைக்காது. இதான் ஒரு முக்கியமான இருக்கிற ஒரு வித்தியாசம் இந்த யுகத்துக்கும் வேறு யுகத்துக்கும். யாரே ஆழ்ந்தா கூட, காங்கிரஸே ஆழட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், ஆம் ஆத்மி கட்சி ஆழட்டும், இல்லை ஒரு அரசனே வந்து ஆழட்டும் நம்ம நாட்டை, யாரே ஆழ்ந்தா கூட பகவத் சிந்தனை அந்த ஒரு ராஜ்யத்தில் இல்லைன்னா கலியில் இருக்கிற அந்த கலியுகத்தோட இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடும். அந்த சூழ்நிலையில் நாட்டில் வந்து வன்முறைகள் நம்ம ஜாஸ்தி பார்க்கலாம். நிறையா பொய் பேசுதல் அது ரொம்ப நம்ம ஜாஸ்தி பார்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம நிறையா பார்த்துட்டே வரலாம். நோய்கள் நிறையா வரலாம். ஸோ இந்த ஒரு இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லலாம், நேச்சுரல் நம்ம சொல்லலாம், பகவத் சிந்தனை நம்ம நாட்டில் இருக்கா இல்லையா, இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா, இதை வச்சு நம்ம வந்து ஒரு தீர்ப்பு இது வழங்கலாம். அதனால தான் இந்த யுகத்தில் கூட நம்ம இந்த கலியுகத்தில் இருந்தால் கூட எவ்வளோ முக்கியமாக இருக்குது இந்த ஆன்மீக விஷயங்கள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த யுகத்தில். ஸோ நம்ம இப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், ஸோ சுவாமி நீங்கள் சொல்கிறீங்களா அந்த ராஜரிஷிகள் வாழ்ந்தாங்க, அதனால தான் அரசு வந்து நம்ம ராஜ்யத்தில் வந்து நிறைய பேருக்கு ஆனந்தம் அப்புறம் சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாரும். இந்த யுகத்தில் என்ன பண்ணலாம்? ஒரு ராஜரிஷியை வரணுமா, இல்லை பகவத் சிந்தனை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அது இந்த யுகத்தில் அது முடியிற விஷயமா? இந்த யுகத்தில் கூட நம்ம பார்த்தோம்னா கலியுகத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, வேறு வேறு யுகத்தில் கூட பல்லாயிரம் ரிஷிகள் வாழ்ந்தால் கூட, நிறைய பேர் பக்தி இந்த மாதிரி செஞ்சால் கூட அவங்க வந்து ஆயிரம் காலமாக அவங்க வந்து பக்தி செய்கிறாங்க. அப்புறம் தவம் புரியறது வந்து பின்னாடி இருக்கிற யுகத்தில் வந்து ரொம்ப வருடக்கணக்காக அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அதுக்கு தவம் செய்கிறது வந்து அந்த பின்னாடி இருக்கிற யுகத்தில் வந்து ஒரு
அதுக்கு தேவையாக இருக்கிற சமயங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு உதாரணத்துக்கு ரிஷிகள், வால்மீகி ரிஷி அவர் வந்து 60,000 வருஷங்கள் வந்து தவம் செஞ்சார் ராமாயணம் எழுதுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நிறைய ரிஷிகள், சோபரி ரிஷிகள் ஒரு 10,000 வருடங்களுக்கு வந்து அவர் தவம் செஞ்சார். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி தவம் செஞ்சு கூட சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து பக்தி இல்லை அவங்களோட தபத்துலேருந்து எப்படி வெளியில் வந்துடுறாங்க சில சமயம் அப்படின்ட்டு. அந்த ஒரு உற்சாகம் வந்து தவம் பண்ண 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 நம்ம சில சமயம் என்ன ஆகிடும்னா ஒரு இடத்துல நம்ம பார்க்கலன்னா அவங்க வந்து அது கூட விட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்குறோம். இந்த கலியுகத்தில் நம்ம வாழறதே 100 வருஷம் கூட நம்ம வாழ்வோமோ வாழ மாட்டோமோ தெரியாது. ஆனாலும் எப்படி நம்ம இந்த மாதிரி பரமபதத்தை தேர்ந்து எப்படி நம்ம போகிறது, எப்படி வந்து இந்த மாதிரி நம்ம பக்தி காரியங்கள் எப்படி எடுத்து பிடிக்கிறது இந்த கலியுகத்தில். முதல்ல ராஜரிஷி இல்லை, அதிகம் நம்ம சில இடத்துக்கு நம்ம போனோம்னா வெயிலோ இல்லை மழையோ நிறைய சில இடத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து சில நாட்டில் வந்து இப்போ வெளிநாட்டில் கூட நம்ம ஹரே கிருஷ்ண இயக்கம் இருக்குல்ல, ரஷ்யா இந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ கீர்த்தனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிருதங்கா நல்லா சந்தோஷமாக வச்சுருப்பாங்க, கீர்த்தனையில் எல்லாம் இது பண்ணுவாங்க. ஆனால் அங்கே வந்து மிருதங்கா வந்து வெளியில் எடுத்து பண்ண முடியாது ரஷ்யா அந்த மாதிரி நாட்டில் சில மாதங்களில். ஏன்னா வெளியில் எடுத்துன்னு வந்தால் என்ன ஆகிடும்னா அந்த ஐஸ் அது இது வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிடும், அவங்களால வாசிக்க முடியாது. அதனால அப்புறம் வந்து ஒரே பனியாக இருக்கும், அங்கே இது பண்ண முடியாது, எதுவும் பக்தி செயல்கள் எதுவும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த இதில். ஸோ இந்த மாதிரி ஒரு யுகத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஒரு யுகத்தில் கூட சைத்தன்ய மகாபிரபு ஒரு பகவான் வந்து அவதரித்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து தர்மத்தை எப்படி பிடிக்கிறது அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து உதாரணம் நம்ம சொல்லியிருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. இந்த யுகத்தில் வந்து ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ பிரம்மதேவர்களோட ஒரு நாளில் வந்து 1000 ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 1000 சதுர்யுகங்கள் இருக்குது. 1000 சதுர்யுகங்கள் இப்போ இது சத்யா, திரேதா, துவாபர, கலி அப்படின்ட்டு 4 யுகங்கள் இருக்குது. இந்த 4 யுகங்கள் வந்து ஒன்று சேர்த்தா ஒரு சதுர்யுகம். அந்த 1000 சதுர்யுகங்கள் வந்து ஒரு கல்பம் அப்படின்னு சொல்கிறோம் பிரம்மதேவரில். இந்த ஸோ கலியுகம் வந்து அது எப்போவுமே இருக்குது. ஒரு கலியுகத்தோட ஒரு டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 4,32,000 வருஷங்கள். இந்த 4,32,000 வருஷங்களில் தான் 5,000 வருஷத்தில் நம்ம தாண்டிருக்கோம் இந்த இதில் ஒரு கல்பத்தில். இந்த ஒரு சதுர்யுகம் வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சதுர்யுகம். ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறாரு பிரம்மதேவருக்கு, பிரம்மதேவர் ஒரு நாளில் கிருஷ்ணர் வந்து அவதரிக்கிறார். அது வந்து 28வது சதுர்யுகத்தில். இப்போ நம்ம இருக்கிற ஒரு விசேஷமான ஒரு சதுர்யுகம். ஏன்னா கிருஷ்ணர் வந்து இந்த சதுர்யுகத்தில் அவதரித்திருக்கார் 5,000 வருஷம் முன்னாடி. இந்த யுகத்தில் அவதரிக்கும் போது இன்னும் ஒரு விசேஷம் அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து அவதரித்து போன பின் அவர் வந்து இந்த யுகத்தில் கலியுகத்தில் வந்து சைத்தன்ய மகாபிரபு, அவர் கிருஷ்ணரே வந்து திருப்பி அவதரித்து வருகிறார் சைத்தன்ய மகாபிரபுவாக. ஆனால் இந்த தடவை என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து நான் தான் பகவான் அப்படின்னு காமிச்சிக்க மாட்டார். எப்படி கலியுகத்தில் எப்படி வந்து பகவானை எப்படி நம்ம வந்து அடையலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் வழி காமிக்கிறதுக்காக மகாபிரபு வருகிறார் இந்த யுகத்தில். மகாபிரபு வந்து ஒரு பக்தனாக எப்படி இருக்கிறது, எப்படி வந்து பகவான் சிந்தையோட எப்படி இருக்கிறது அப்படின்ட்டு அவர் வந்து வழி காமிக்கிறார் எல்லாருக்கும். ஸோ பகவான் சிந்தனை அப்புறம் இது கடைப்பிடிக்கிறதுக்காக சைத்தன்ய மகாபிரபு இதில் வந்து 500 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் அவதரித்திருக்கார். இதில் வந்து கூட நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட நம்ம சைத்தன்ய மகாபிரபுக்கிட்ட இது பண்ணி சுவர்ண வர்ண ஹேமாங்கோ வராங்க சந்தனாகதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபு எப்படி பகவான் நாராயணன் எப்படி ஒரு சுவர்ண எப்படி தங்கம் போல எப்படி இது இருக்கு சர்மம் இருக்குமோ அதே மாதிரி எடுத்து எப்படி வருகிறார் அப்படின்ட்டு காமிக்கிறாங்க அப்படின்ட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட கொடுத்துருக்காரு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து எப்படி இந்த யுகத்தில் வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு விசேஷமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இந்த யுகத்தில் வந்து ஹரேர் நாம இது
சேது எப்படி கிருஷ்ண சங்கீர்த்தனம் பண்ணி பகவான் நாம சிந்தனை பண்ணி எப்படி வந்து பகவான் அடையலாம் அப்படின்ட்டு காமிச்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த ஒரு யுகத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. இது வந்து இந்த ஒரு யுகத்துக்கு 28வது ஸ்லைக்கு கலியுகம் எப்போவுமே சாஸ்திரங்கள்ல பார்க்கணுன்னா ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு யுகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம பார்க்குறோம்னா. ஏன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். எல்லாரும் கலியுக சாஸ்திரங்களில் கூட சொல்கிறாங்க கலியுகம்ன்ற அப்படி வந்தால் கூட வேறு தேவலோகத்தில் கூட நிறைய பேர் வந்து இது பண்ணிவிடும், கலியுகம் வந்துடுச்சு. ஸோ தேவர்கள் கூட சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூலோகத்துக்கு வருவாங்க. சில உதாரணத்தில் நம்ம சாஸ்திரங்களில் நம்ம பார்க்குறோன்னா கூட யாராவது பெரிய யக்னமோ ஹோமமோ பண்ணுறாங்கன்னா கூட இந்த தேவர்கள் அவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து இங்கே வந்துட்டு ராஜர்கள் கிட்டேருந்து இப்போ நம்ம வந்து இங்கே கீழே நரசிம்ம ஹோமோவில் நம்ம பார்க்குறோங்க யக்னசிஷ்டா யக்ன குண்டத்தில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து யக்னசிஷ்ட இது பண்ணுறோம், நம்ம அந்த அர்ப்பணம் பண்ணுறோம் ஒரு தேவர்களுக்கோ இல்லை அக்னி தேவருக்கோ இது பண்ணுறோம். அந்த காலத்தில் வந்து ஒரு ராஜா இல்லை ஒரு ராஜா ரிஷி இல்லை ஒரு யாராவது ஒரு பக்தா வந்து ரொம்ப தவம் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தால் தேவர்களே வந்து டைரெக்டாக வந்து எடுத்துப்பாங்க. அக்னிக்கு தரத்துக்கு தேவையில்லைப்பா, என்கிட்ட நீ கொடுத்துரு பரவாயில்ல அப்படின்ட்டு. அக்னி தேவர் வந்து அவர் வந்து அந்த அர்ப்பணம் வந்து அவர் வாங்கிட்டு அந்த எல்லாருக்கும் எல்லா தேவலோகத்தில் எந்தெந்த தேவர்களுக்கு என்னென்ன போய் சேரணுமோ அவர் வந்து தருவார். ஆனால் சில சமயம் என்ன ஆகிடும்னா இவர் சொல்கிற பரவாயில்ல அக்னி தேவருக்கு தரத்தோட என்கிட்டே தந்துடு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அவ்வளோ தவம் அவ்வளோ பக்தி இருந்தது அந்த காலத்தில் அது சில ராஜாக்களுக்கு. பட் ஆனால் இந்த கலியுகம் ஆரம்பித்தோடனே நிறையா இந்த தேவர்கள் வந்து விட்டு சென்று வருவாங்க அந்த மாதிரி. சரி, ஸோ 12வது கண்டத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம பார்க்குறோன்னா எப்படி இந்த யுகத்தில் அதர்மம்னு எப்படி இந்த யுகத்தோட ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. இந்த யுகத்தில் சொல்கிறாங்க ததச்சானு சுகவாச்ச சுகதேவரே சொல்கிறார் பரீட்சித் மகாராஜருக்கு. ஏன்னா பரீட்சித் மகாராஜர் வந்து அவர் வந்து 11 கண்டங்கள் வந்து சொல்லிட்டார், இந்த மாதிரி பகவானோட காரியங்கள் இப்படி தான் இருக்கும், பாகவதர்கள் இப்படி தான் வாழ்ந்திருக்காங்கன்ட்டு நிறைய உதாரணமாக சொல்லிட்டு வர்றார் சுகதேவர். 1ஆம் கண்டத்துலேருந்து 11ஆம் கண்டம் வரைக்கும் நிறைய உதாரணங்கள் சொல்கிறார். பகவான் இப்படி பகவானோட அவரோட காரியங்கள் என்ன, அவரோட குணங்கள் என்ன அப்படின்ட்டு சொல்கிறார். 12வது கண்டத்தில் பாரு இவ்வளோதான் நான் சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட, பாரு இப்போ நீ வந்து தீர்மானம் இப்போ எனிவே நீ உடல் விட போகிற, பட் ஆனால் உடல் விடுறது நீ மனசு மாறிடுச்சுன்னா ஸோ எனிவே உன்கிட்ட கலியுகம் எப்படி இருக்குன்ட்டு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு சுகதேவர் சொல்கிறார். ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் ததச்சானுதினம் தர்ம சத்தியம் சௌத்தம் க்ஷமாதயா காலீன பலினா ராஜன் நான்சந்த் ஆயுர் பலம் ஸ்மிருதி. இந்த கலியுகத்தோட ஒரு சின்னம் எப்படின்னா ஒரு தினமும் சரி எப்படியான தர்மம், அப்புறம் சத்தியம், அப்புறம் சௌச்சம், க்ஷமா, தயா எல்லாம் குறைஞ்சுட்டே வரும் அப்படின்ட்டு. வன்முறைகள் ஜாஸ்தியாகிட்டே வரும். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற தயா எல்லா இதெல்லாம் குறைஞ்சுட்டே வரும். மற்றொரு மனிதர்கள் மேலே இருக்கிற பாசம், அப்புறம் அன்பு எல்லாம் குறைஞ்சுட்டே வரும் அப்படின்ட்டு. காதல்ன்ற ஒரு விஷயம் போக போக வேறு படத்தில் தான் நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரி சொல்கிறார். அப்புறம் காலேன பலினா ராஜன் நான்சந்தாயூர் பலம் ஸ்மிருதி. போக 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 நம்மளோட உடலில் இருக்கிற பலம் இருக்குல்ல அதுவும் குறைஞ்சுட்டே வரும். இந்த மாதிரி கொரோனா அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிளோட தான். போக போக ஏன்னா நம்மளோட ஆயுர் பலம் குறைஞ்சுட்டே வர்றதுனால எல்லாம் நிறைய நோய்கள் அதெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிடும் நிறைய. இதான் ஒரு இது. அப்புறம் அதோட இல்லை, இன்னும் நிறைய சொல்கிறார். அவர் சொல்கிறாரு வித்தம் ஏவ கலவுந்துனா ஜன்மாச்சார குணோதய தர்ம நியாய வியவஸ்தாய காரணம் பலமேவகி. ஒரு பலத்துக்கோட இருக்கிற உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஜன்மாச்சார குணோதய, அப்புறம் வித்தம்னா சம்பத் செல்வாக்கு. யார்கிட்ட நிறைய செல்வாக்கு இருக்கோ அவன் தான் ரொம்ப மிக சிறந்த மனிதன் அப்படின்ட்டு. நல்லா நியாயமாக இருக்கிறவன் இல்லை சத்தியமாக இருக்கிறவன் அது அவன் முக்கியம் இல்லை. யார்கிட்ட செல்வாக்கு ஜாஸ்தி இருக்கோ அவன் தான் இந்த சமுதாயத்திலே ரொம்ப மிகப்பெரிய மனிதன். யார் சத்தியமாக இருக்காங்களோ தர்மம் பிடிக்கிறாங்களோ அதெல்லாம் தேவையில்லை.
யாருக்கு வந்து செல்வாக்கு ஜாஸ்தி இருக்கோ அவன் தான் ரொம்ப முக்கியமான மதம். இது ஒரு கலியுகத்தோட ஒரு இது. அப்புறம் தர்ம நியாய வியவஸ்தாயம் காரணம் பலமேவகி. யார்கிட்ட பலம் இருக்கோ இது இருக்கோ அது மாத்திரம் தான் அது. அப்புறம் இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் சொல்லுகிறாங்க அப்படின்னா, தாம்பத்தியே விருச்சிர் ஹேதுர் மாயேவ வியவஹாரிக்கே ஸ்திரீத்வே பும்ஸ்த்வே ச ஹிரதிர் விப்ரத்வே சூத்திரமேவஹி. ஒரு ஆண் அப்புறம் பெண் அவங்களோட உடல் அவங்களோட எவ்வளோ வயசாயிடுச்சுன்னா விட்டுருவாங்க அவங்க. இல்லை அவங்களுக்கு எவ்வளோ இந்த அட்ராக்ஷன் இருக்கோ, எவ்வளோ அவங்க வந்து உடலில் இருக்கிற இது இருக்கோ அவ்வளோதான் இருப்பாங்க. நிஜமான காதல் இருக்காது. அவங்க உடலில் இருக்கிற அந்த ஆனந்தம் எப்படி வருதோ அவ்வளோதான் இருப்பாங்க. அது ஆனோடனே அவங்க விட்டு போயிடுவாங்க. அதான் இருக்கும். அப்புறம் கல்யாணம்ன்றது வெறும் பேரில் தான் இருக்கும் அப்படின்னு போக போக அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நிறையா உதாரணங்கள் இருக்குது. இன்னொரு இது சொல்லியிருக்கேன். அன்ஹாத்யத்யைவே சாதுத்வே சாதுத்வே தம்பஹேவது ஸ்வீகார ஏவ சோத்வாஹே ஸ்நானமேவ பிரசாதனம். அப்புறம் இங்கே சொல்கிறாங்க, ஒருத்தன்கிட்ட காசு இருந்தால் போகிறோம் அவன் வந்து ஒரு பெரிய சாது அப்படின்னு. சாதுன்னா இப்போ அந்த காலத்தில் வந்து இல்லை தர்மத்தை பிடிக்கிறதோ இல்லை சத்தியத்தை இது பண்ணுறதோ இல்லை நிறைய தவம் பண்ணுறதோ தான் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் வந்து யார்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்கோ, பணத்தாலே பணம் இருந்தால் அவன் தான் மிகப்பெரிய சாது, மிகப்பெரிய தர்மமான ஒரு புருஷன் அப்படின்ட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னா நிறைய நிறைய விஷயங்கள் கலியுகத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். ஆனால் கூட சாஸ்திரங்களில் வந்து இந்த கலியுகத்தில் 28வது சதுர்யுகத்தில் இந்த கலியுகத்தில் முதல் 10,000 வருஷங்கள், முதல் 10,000 இல்லை 15,000 வருஷங்கள் சைத்தன்ய மகாபிரபு இந்த பகவான் அவதரித்தோன்னே 10,000 வருஷத்துக்கு சுவர்ண யுகா அப்படின்னு சொல்கிறாங்க. சுவர்ண யுகம், சுவர்ணம்னா தங்கம், தங்கத்து ஒரு சுவர்ண யுகம். ஏன் இந்த மாதிரி அப்படின்னா, ஏன்னா இந்த யுகத்தில் மற்ற ஒரு யுகத்தில் திரேதா யுகம், துவாபர யுகம், அப்புறம் சத்தியயுகத்தில் இருந்த அந்த ஒரு பெனிஃபிட் கூட இந்த யுகத்தில் வந்து மிக நிறையா விதத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த யுகத்தில் வந்து பெருமாளே டைரக்டாக இருந்தால் கூட, அவதரித்து நம்ம துவாபர யுகத்தில் இருந்தால் கூட, இந்த யுகத்தில் வந்து பெருமாளோட திருநாமத்தை சொல்லியே பரமபதத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த காலத்தில் துவாபர யுகத்தில் இன்ஃபேக்ட் பகவத்கீதையிலே மகாபாரதத்தில் நம்ம பார்க்குறோம், கிருஷ்ணர் வந்து நேரில் தான் இருக்கார். ஆனால் பீஷ்ம வேறு யார் துரியோதனராக இருக்கட்டும் இல்லை மற்ற கௌரவர்களாக இருக்கட்டும், கிருஷ்ணர் வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியல, யாராலையும் புரிஞ்சிக்க முடியல. இன்னொன்று என்னென்னா, கிருஷ்ணரே இருந்தால் கூட அவர் வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு, முதல்ல என்கிட்ட சரணடை. அர்ஜுனன்கிட்டே சொல்கிறாரு. அர்ஜுனன்கிட்ட கூட பகவத்கீதையில் முதல் ரெண்டு அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம்னா அர்ஜுனன் சொல்கிறாரு, இல்லை எனக்கு இந்த மாதிரி சண்டை போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. பரவாயில்ல போடாத, பட் ஆனால் பாருப்பா உனக்கு பேர் கெட்டு போயிடும், இதெல்லாம் ஆகிடும், ஏன் இது மாதிரி வேணா சண்டை போடு அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து ஒரு நண்பர் மாதிரி பேசுகிறார். பட் ஆனால் அர்ஜுனன் வந்து சரணடைந்தோன்னு கார்பண்ய தோஷோ பரத ஸ்வபாவ பிரிச்சாமி தான் தர்ம சம்மூட சேத்தா. இந்த மாதிரி தர்ம சங்கடமாக இருக்குது எனக்கு கிருஷ்ணர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் உங்ககிட்ட சரணடைகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் அவர் ஆச்சாரியனா கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். என்கிட்ட சரணடைந்ததுனால இப்போ உனக்கு வந்து மும்முழு ஞானமும் இப்போ தரப்போகிறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ பகவான் கிருஷ்ணர் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, கிருஷ்ணரே இருந்தால் கூட. ஆனால் இந்த யுகத்தில் வந்து ஒரு தள்ளுபடி இருக்குது எல்லாருக்கும். சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில சமயம் நம்ம நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இது பார்க்கலாம், ஒரு பொருள் நல்லா விற்கப்படலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தள்ளுபடி கொடுத்துட்டு விற்றுருவாங்க இந்த மாதிரி. ஸோ இந்த யுகத்தில் அந்த ஒரு தள்ளுபடி இருக்குது. ஆனால் இந்த ஒரு தள்ளுபடி வந்து ஏன் யாரும் வாங்கிக்கிறது இல்லையா, அதனாலயா? அதுக்காக இல்லை. இது வந்து இந்த ஒரு தள்ளுபடி ஏன் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபுக்கு இன்னொரு பேர் இருக்குது. மகாபிரபுக்கு இன்னொரு பகவானோட இன்னொரு குணம் எப்படின்னா, பகவான் வந்து ரொம்ப அனுகம்பமாக இருக்கார். பகவானுக்கு வந்து நம்ம ஜீவராசிகள் மேலே ரொம்ப அன்பு உடைந்தவர் அவர்.
ஏன்னா கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன. அவர் சொல்கிறாரு, எல்லா ஜீவராசிகளும் என்னோட அம்சமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார், எல்லாம் என்னோட அம்சமாக இருந்தாலும் என்னோட பசங்க மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவருக்கு அந்த அபார கருணையால் எல்லாருக்கும் ஏன் எல்லாரும் இந்த மாதிரி பரமபதத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு சுலபமாக ஒரு வரி எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்ட்டு இந்த யுகத்தில் யார் பெருமானோட திருநாமத்தை ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதே பெனிஃபிட். 60,000 வருஷங்கள் வால்மீகி முனிவர் தபம் பண்ணார். அப்புறம் கிருஷ்ணருக்கு அர்ஜுனன் எப்படி சேவை செஞ்சானோ அதே மாதிரி அதே ஒரு பெனிஃபிட். இல்லை ஆஞ்சநேயர் ராமருக்கு எப்படி சேவை செஞ்சாரோ அதே இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இந்த யுகத்தில் பெருமாளோட திருநாமத்தை சொல்லி நம்மளுக்கு அந்த பரமபதம் கிடைக்கும். நம்மளுக்கு இதான் ஒரு மிக சிறந்த ஒரு விஷயம் இந்த யுகத்தில். இந்த யுகத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த யுகத்தில் அரசர் இருக்காங்களோ அரசர் இல்லையோ, நல்ல ஒரு ராஜரிஷிக்காக நம்ம காக்கிறதுக்கு நம்ம காத்துட்டு இருக்கணுமா, இல்லை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்காக காத்துட்டு இருக்கணுமா? சில பேர் சொல்கிறாங்கல்ல, இப்போ ஒரு ஒரு தார்மீகமான ஒரு அரசாங்கம் வந்தால் நிறைய நம்மளுக்கு நம்ம தர்மங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த யுகத்தில் நம்ம அதுக்காக காக்கிறதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஒரு அரசர் வருவாரா வரமாட்டாரா அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஹரிநாமத்தை நம்ம எடுத்துட்டோன்னா எப்படி வெவ்வேறு சூழ்நிலைகளில் எப்படி பாண்டவர்கள் கஷ்டப்பட்டா கூட, எப்படி அவங்களுக்கு பகவான் எப்படி ஒரு ரக்ஷகனாக இருந்தாலும் அதே மாதிரி இந்த யுகத்தில் ஹரிநாமம் செஞ்சாலே நம்மளுக்கு அந்த ஒரு ரக்ஷணை இருக்கும். நம்மளுக்கு அரசாங்கம் அதர்மமாக இருக்கலாம், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அதர்மமாக இருக்கலாம், நம்மளுக்கு நிறைய துன்புரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ஹரிநாமத்தை சொன்னோன்னா பகவான் நம்மளோட வாழ்க்கையில் தலையிடுவார். தலையிட நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே அதுலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு பகவான் நம்மளுக்கு உறுதி செய்கிறார். இதான் இந்த ஹரிநாமத்தோட ஒரு பெரிய மிக சிறந்த ஒரு விஷயம். இந்த ஒரு ஹரிநாமத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நாம அவதாரா அப்படின்னு. நம்ம கிருஷ்ணாவதாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் கிருஷ்ண பலராமரோட ஆர்டருக்கு இன்றைக்கி நம்ம போய் பார்த்தோன்னா வாமன அவதாரத்தில் கிருஷ்ணர் இருக்கார். அதே மாதிரி இன்னொரு அவதாரம் கலியுகத்தோட விசேஷமான ஒரு அவதாரம் அப்படின்னா நாம அவதாரம். பெருமாள் அவரோட திருநாமத்தில் அவதரித்திருக்கார் அவர். ஸோ நம்ம அவரோட திருநாமத்தை நம்ம ஜபித்தோன்னா கிருஷ்ணரையே நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது இந்த அனுபவம் கிடைக்கும்னா, இது பண்ண பிரபுபாதர் சொல்கிறாரு, இங்கிலீஷில் சொல்கிறாரு, தி டேஸ்ட் ஆஃப் தி புட்டிங் இஸ் இன் ஈட்டிங் இட். அப்படின்னா ஒரு சுவையான ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், அந்த ஒரு அனுபவம் எப்படி ஆனந்தமாக இருக்குன்னு புரியலாம் நம்ம சாப்பிட்றதுனால. அந்த சுவையான ஒரு விஷயம், ஒரு பாயசமோ இல்லை ஒரு வேறு ஏதான ஒரு இனிப்பான ஒரு விஷயங்கள் நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம சுவைச்சோன்னா நம்மளுக்கு தெரியும் ஒரு இனிப்பாக இருக்குது, ஒரு சுவையாக இருக்குன்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஜபிக்க பெருமாளோட திருநாமத்தை நம்ம ஜபிக்க நம்மளுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், ஆன்மீக அனுபவம் கிடைக்கும். அந்த ஒரு ஆன்மீக அனுபவம் ஒரு சின்னம் எப்படின்னா, எப்படி நம்மளுக்கு தெரியும் இந்த பகவான் நம்மளோட வாழ்க்கையில் எப்படி சின்ன விஷயங்களில் கூட நம்மளுக்கு ஒரு சகோதரனாக நம்மளுக்கு எப்படி சகாயம் செய்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம உறுதியாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கலியுகத்தில் நம்ம ஒரு வேறு அரசருக்காக நம்ம தேட வேண்டிய தேவையே இல்லை. இந்த ஹரிநாமத்தை நம்ம ஒரு நம்மளோட சகோதரனாக இல்லை நம்ம ஒரு பிரதி தினமும் நம்ம ஒரு நண்பராக நம்ம எடுத்துகிட்டு நம்ம பிரதி தினமும் நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எந்த ஒரு சூழ்நிலையில கூட நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாகாது. எப்படி பிரகலாத் மகாராஜர் அவ்வளோ பிரகலாத் மகாராஜர் ஒரு ராட்சச குடும்பத்தில் பிறந்தவர். ஆனாலும் அவர் ஹரிநாமத்தை சொல்கிறதுனால பகவத் சிந்தனையிலே இருந்ததுனால அவருக்கு ஒரு பிரச்சனை கூட வரல. அவர் யானை மேலே மிதிக்க வச்சாங்க, ஒரு மலையிலேருந்து தூக்கி எறிஞ்சாங்க, அப்புறம் சுடுற எண்ணெயில் அதில் போட்டாங்க. பட் ஆனாலும் எதுவுமே ஆகலை அவருக்கு.
அதே மாதிரி இன்னொரு உதாரணம், அது வந்து நீங்கள் சொன்ன பரீட்சை இது பிரகலாதர் மகாராஜர் கூட சொல்ல, அவர் வந்து சத்திய யுகத்துலேயோ தெரியும், வேறு யுகத்துலேயோ இருக்கலாம். பட் ஆனால் இந்த யுகத்தில் உதாரணங்கள் இருக்கா? மகாபிரபுவோட சூழ்நிலையில கூட சைத்தன்ய மகாபிரபு இருக்கிறச்சே கூட ஹரிதாஸ் டாக்கூர் அப்படின்னு இருந்தார் ஒருத்தர். ஹரிதாஸ் டாக்கூருக்கு ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஒரு ஹிந்து குடும்பத்திலையோ இல்லை ஒரு சனாதன தர்மம் யார் இது பண்ணிட்டு இருக்காங்களோ, தர்மத்தை வந்து கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களோட குடும்பத்தில் பிறக்கல. அவர் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்திருக்கார் அவர், ஹரிதாஸ் டாக்கூரர். அவர் வந்து ஆனாலும் ஹரிதாஸ் டாக்கூரர் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தா கூட அவர் வந்து ஹரிநாமத்தை வந்து ஒரு விடாமல் இது பண்ணிட்டு இருந்தார். இது வந்து ஒரு நாள் என்னாச்சுன்னா, இது வந்து இந்த மாதிரி ஹரிநாமத்தை பண்ண என்னன்றது என்னென்னா, மற்ற இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பக்கத்தில் வந்து பார்க்குறாரு, யார் இவர் என்ன இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கறச்சே அவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பித்தார். இது வந்து பெரிய விஷயம் இல்லை, எல்லாரும் இதுலேயும் தான் பண்ணுறாங்க, நீங்களும் வந்து ஒரு தடவை முயற்சி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற இஸ்லாமிய குடும்பங்களும் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களும் மாறிட்டாங்க, அவங்களும் ஜம்மு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இஸ்லாமிய அந்த காலனி இருக்குல்ல, அந்த ஒரு இடத்துல அந்த ராஜ்யத்தில் வந்து என்ன ஆகிடுறது, சனாதன தர்மம் கடைப்பிடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டே வராங்க. இப்போ ஒரு காசி பார்க்குறாரு, காசின்ற யாருன்னா ராஜா கீழே இருக்கிற ஒரு மினிஸ்டர். இப்போ நம்ம எம்எல்ஏ, இப்போ மினிஸ்டர் இருக்கவங்க, சீஃப் மினிஸ்டர் இருக்கவங்க, எம்எல்ஏ இருக்கவங்க, அந்த ஒரு சின்ன ஒரு ராஜ்யத்துக்கு காசி அப்படின்னு ஒரு பேர். ஸோ அவர் ஒரு இஸ்லாமிய ஒரு மினிஸ்டர், அவரை மந்திரி அவர். ஸோ அவர் வந்து இதெல்லாம் அவர் கேள்விப்பட்டோன்னே ஹரிதாஸ் டாக்கூரை கூப்பிட்றாரு. அவர் கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறப்பா, நீ ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் தான் பிறந்திருக்க, எதுக்கு சனாதன தர்மத்தை எதுக்கு இது பண்ணுற, ஹிந்து தர்மத்தை எதுக்கு நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு. அவர் ஹரிதாஸ் டாக்கூர் சொல்கிறார், இது ஹிந்து தர்மமோ இஸ்லாமிய தர்மமோ இல்லை வேறு தர்மமும் அல்ல, பகவானை பற்றி சிந்திக்கிறது வந்து அதுக்கு ஒரு அது எல்லாரோடைய தர்மம் தான். நம்மளோட சூழ்நிலை, நம்மளோட பேர், நம்மளோட விதங்கள் வேறையாக இருந்தால் கூட பகவத் சிந்தனைன்னு இருக்கிறது வந்து எல்லா நாட்டிலையும் எல்லா மொழியிலையும் எல்லா ஒரு தர்மத்துலேயும் இருக்கிற ஒரு சின்னமாக இருக்கும் அது. ஸோ அதுக்கும் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த காசிக்கு வந்து அவருக்கு இது பண்ணல. அவர் சொல்கிறாரு, நீ இஸ்லாமிய தர்மத்தை பிடிக்கிறியா, இல்லைன்னா நீ வந்து சாக வந்து நீ இது பண்ணுறியா அப்படின்னு. அப்புறம் சொல்ல, பரவாயில்ல, இந்த உடலை ஒரு நாள் நான் கொடுக்க தானே போகிறேன், பரவாயில்ல, நான் சாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்றார். ஸோ காசி வந்து என்ன பண்ணுறாருன்னா, 22 இடத்துல வந்து அவர் வந்து நல்லா அடித்து வந்து அப்புறம் கங்கையில் தூக்கி எறிகிறாங்க. பட் ஆனாலும் ஹரிதாஸ் டாக்கூரர் அவரை வந்து அடித்து இது பண்ணால் கூட, ஒரு இடத்துல நம்ம அடிச்சுட்டு அவர் வந்து 22 மார்க்கெட் பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறார். மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா ஏன் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா, பஜார், பெங்காலி பாஷையில் இவர் கிருஷ்ணதாஸ் கவிராஜர் சொல்கிறார் பஜார் அப்படின்ட்டு. பஜாரில் வந்து அந்த காலத்தில் எப்படின்னா, பஜார் தான் நிறைய ஜனங்கள் வந்து சேருவாங்க எல்லா தானும் வாங்கிக்கிறதுக்கு. அதனால ஸோ எல்லா ஜனங்கள் சேர்கிற இடத்துல வந்து அவரை போட்டு 22 இடத்துல இதே மாதிரி பஜாரில் வந்து அவரை போட்டு நல்லா அடிக்கிறாங்க. ஹரிதாஸ் டாக்கூர் அவரை போட்டு நல்லா அடித்து தெருவில் நல்லா இழுத்து போட்டு அப்புறம் வந்து கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, சாயங்காலத்தில் வந்து அவரை வந்து கங்கையில் தூக்கி எறிஞ்சிடுறாங்க. பட் ஆனாலும் அடிக்க அவருக்கு ஒரு வலி கூட வரல அவருக்கு, ஹரிதாஸ் டாக்கூர். ஏன்னா அவர் நித்தியமாக பெருமாளோட திருநாமத்தை வந்து ஜபித்துட்டே இருந்தார் அவர், ஹரிதாஸ் டாக்கூர். அதனால அவருக்கு ஒன்றுமே ஆகலை. அப்புறம் கங்கையில் தூக்கி எரிஞ்சோடனே அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவர் திருப்பி வந்துட்டார். எல்லாருக்கும் அதிர்ச்சி. அவங்க பார்ப்பாங்க, ஒரு மார்க்கெட் பிளேஸில் ஒரு பஜாரில் ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒருத்தரை போட்டு நல்லா போட்டு அடித்தா கூட உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு 22 இடத்துல போட்டு அடிச்சிருக்காங்க, ஒன்றுமே ஆகலையே, எல்லாருக்கும் ஒரு இது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மகாபிரபு வந்து சொல்கிறாரு, ஹரிதாஸ் டாக்கூரர் வந்து மகாபிரபு சந்திக்கிறச்சு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்குன்ட்டு. மகாபிரபு வந்து அவரோட முதுக காமிக்கிறார். கொஞ்சம் அந்த அந்த தழும்பு இருக்குல்ல, மகாபிரபுவோட முதுகில் அவர் காமிக்கிறாரு. அப்புறம் ஹரிதாஸ் டாக்கூர் வந்து அவருக்கு வந்து இது பண்ணுறாரு, பகவானே நீ உங்களோட ரட்சணையினால தான் எனக்கு இது பண்ண முடியாது. அதனால நம்ம பெருமாளோட திருநாமத்தை நம்ம எடுத்துட்டா நித்தியமாக நம்மளுக்கு அந்த ரட்சணை இருக்கும் எப்போவுமே. பெருமாளே அவர் வந்து ஸ்லோகத்தில் சொல்கிறார் பகவத்கீதையில், யோகக்ஷேமம் வகாமியகம், நானே வந்து அந்த யோகக்ஷேமத்தை தரேன் அப்படின்ட்டு.
வேறு யார் மூலியமாக தரத்துக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. பெருமாளே நம்மளோட வாழ்க்கையில் வந்து தரார். நம்மளோட யோகமும் க்ஷேமமும் பெருமாளே தருகிறார். இந்த உறுதி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோன்னா, இப்போ ரீசெண்டாக கூட பிரபுபாதர் வந்து அவரோட வயசு 70 வயசு. இப்போ நம்ம வாயேஜ் ஆஃப் கம்பேஷன் அப்படின்ட்டு ஒரு மாதங்கள் வந்து நம்ம ஒரு விசேஷமான ஒரு பஜனை கூட இருக்கும். நம்ம பாகவதமாக இருக்கிறதுக்கு முன்னாடி வேறு கிளாஸில் பார்க்கலாம். இது வந்து பிரபுபாதர் வந்து 70 வயசு இருக்கிறச்சு கூட அவர் என்ன ஒரு குரு சொல்லியிருக்காரு, இந்த ஹரிநாமத்தை வந்து நீ எல்லாம் பிரச்சாரம் பண்ணணும், உலகம் எங்கும் இந்த தர்மம் பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தரணும் எல்லாருக்கும் அப்படின்ட்டு அவர் பிரபுபாதருக்கு அவரோட குரு மகாராஜா சொன்னதுனால 70 வயசு இருக்கிறச்சு வந்து அவர் கிளம்புறாரு. அதுவும் எந்த மாதிரி அவர் கப்பலில் போகிறார். இப்பயும் இந்த மாதிரி பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்லேயும் போகிறதில்ல. பிஸ்னஸ் கிளாஸ்லேயும் ஒரு நாளில் ஜஸ்ட் போய் சேர்கிற விஷயங்கள் 40 நாள் வந்து கப்பலில் போகிறார். கப்பலில் போகிறதும் தெரியாது யாருக்காவது அனுபவம் இருக்கா கப்பலில் போயிருக்கிறதுங்கன்னு. ஆனால் கப்பலில் வந்து பயணம் செய்கிறது மாதிரி அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கிறது ரொம்ப ஏன்னா கப்பலில் போகிறது வந்து நம்மளோட உடல் நிலை கூட ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்குது, ஒரு வயசு இருக்குது அதுக்கு இது பண்ணுறதுக்கு. ஆனால் 70 வயசு அதுக்கு தான் அவர் போகிறச்ச கூட இந்த ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு டிக்கெட் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவர் பேர் சுமதி மொரார்ஜி. அவங்க சொல்கிறாரு, ஐயா நீங்கள் எதுக்கு 70 வயசு உங்களுக்கு எதுக்கு நீங்கள் போகணும், அது கப்பலில் எதுக்கு போகணும், கப்பலில் போனீங்கன்னா உங்களுக்கு உயிர் போயிடும் உங்களுக்கு. ஆனால் சொல்கிறார், இல்லை எனக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, என்னோட குரு மகாராஜா சொல்லியிருக்காரு இந்த ஹரிநாமத்தை வந்து எல்லாருக்கும் தரணும். இந்த ஹரிநாமம் தான் இந்த உலகத்திலே எல்லா பிரச்சனைகளுக்கும் இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன், தீர்வு, ஒரே ஒரு தீர்வு இந்த ஹரிநாமம் தான். அந்த ஒரு உறுதியால் பிரபுபாதர் சென்றார். 70 வயசான போர்ச்ச கூட சுலபமான இருக்கார். 4 ஹார்ட் அட்டாக், 2 ஹார்ட் அட்டாக் ஆல்ரெடி அவருக்கு இது இருந்தது. 2 ஹார்ட் அட்டாக் அவருக்கு வந்து கூட. ஒரு ஹார்ட் அட்டாக்கே சாதாரணமாக இருந்தால் கூட இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் உயிர் போயிடும். பட் ஆனால் 2வது ஹார்ட் அட்டாக், அதுவும் அவர் வந்து இது பண்ணி அவர் வந்து பொறுத்துண்டு அவர் வந்து போகிறார். ஸோ இந்த மாதிரி போகிறச்சே வந்து 2 ஹார்ட் அட்டாக் ஆனோடனே அவர் வந்து அவரோட இதெல்லாம் எப்படி தெரிய வருதுன்னா, டைரி இருக்குது. இந்த டைரியில் பிரபுபாதர் எழுதுகிற இந்த நாள் என்ன ஆச்சு, இவ்வளோ செலவழிச்சிருக்கேன், ஜலதூட்டா டைரி அப்படின்ட்டு பிரபுபாதர் ஒன்று இது பண்ணுறார். ஸோ டெய்லி எழுதுகிறார், இந்த மாதிரி இவ்வளோ நான் பெருமாளை பற்றி இவ்வளோ திருநாமம் செஞ்சேன், பாகவதம் படித்தேன், இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு அவர் ட்ராக் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணி அதுவும் அவர் பயணம் செய்கிற அந்த பயணம் இருக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது பேர் அட்லாண்டிக் ஓஷன் அப்படின்ட்டு, அட்லாண்டிக் தீவு. அந்த தீவு வந்து ஜென்ரலாக என்ன ஆகும்னா, இப்போ தான் நியூஸில் கூட நான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தேன், அந்த பர்டிகுலர் ரீஜன் இருக்குல்ல, ட்ராவல் பண்ணுற ரீஜன், அந்த இடத்துல வந்து கப்பல் கவுங்கிறது அது வேறு விஷயம். ஏரோப்ளேன் இருக்குல்ல, நிறைய காற்று நிறைய டர்புலன்ஸ் இருக்கிறதுனால சில சமயம் ஏர் கிராஷ் கூட நிறைய ஆயிருக்கு அந்த இடத்துல. ஸோ கப்பல் கூட விஷயம் கவுறது வேறு விஷயம். பட் ஆனால் ஏரோப்ளேன் கூட நிறையா ஏரோப்ளேன்ஸ் கூட அங்கே விழுந்திருக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் போகிறார், பிரபுபாதர் போகிறார். போய் அவர் வந்து இப்போ நம்ம எல்லாம் இப்போ இங்கே உட்காந்து பகவான் பற்றி நம்ம ஒரு சிந்திக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஒரு அட்லீஸ்ட் 1 hour 1/2 hour நம்மளுக்கு இந்த சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா எல்லாம் பிரபுபாதரோட கிருபையால், அவரோட தபத்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் பிரபுபாதர் கூட சொல்கிறாரு, இதெல்லாம் நான் எதுவும் இது பண்ணல, எல்லாம் எனக்கு இந்த ஹரிநாமம் கொடுத்த சக்தி தான். எனக்கு இந்த ஹரிநாமம் கொடுத்த சக்தினால தான் என்னால் இந்த மாதிரி இவ்வளோ இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இன்னொன்று, நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் நான் ஒரு மினிமம் நீங்கள் வந்து பிரபுபாதரை பற்றி நீங்கள் படிங்க. எப்படி வந்து பிரதி க்ஷணமும் அவர் வந்து எப்படி ஹரிநாமத்தோட ஒரு சக்தியால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தால் கூட அவர் வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு ஆன்மீக ராஜ்யத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ எல்லோரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்கள் கூட பெரிய பெரிய யோகிகள் ஆகலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் பிரபுபாத் இந்த இயக்கத்தால். அப்புறம் அவர் வந்து பிரபுபாதர் கூட இன்னொரு விஷயங்கள் என்னென்னா, இன்னொரு
மிக சிறந்த விஷயம் என்னென்னா, அவர் வந்து வெறும் 2 மணி நேரம் தான் தூங்குவார் ராத்திரியில். மற்றபடி அவரோட வேலைகள் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு 108 கோவில்கள் எல்லாம் என்ன நடக்கிறதுன்ட்டு அதோட மேனேஜ்மெண்ட் அது ஒன்று. அப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி பாகவதம், இப்போ நம்ம படிக்கிற பாகவதம் புஸ்தகங்கள் 70க்கும் மேலே புஸ்தகங்கள், இந்த மாதிரி ஒரு புஸ்தகங்கள் எழுதியிருக்கார் அவர். இவ்வளோ பெரிய பெரிய புஸ்தகங்கள் இதெல்லாம் வந்து 10-11 வருடங்கள்லேயே எல்லாம் முடிச்சிருக்காரு. இந்த மாதிரி எழுதி பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ மிக சிறந்த விஷயம். ஸோ எப்படி இந்த ஒரு கலியுகத்தில் கூட எப்படி நம்ம வந்து பெருமாளை அடையலாம், எப்படி வந்து பக்தி செய்யலாம், எப்படி வந்து நம்மளுக்கு எப்படி ஆனந்தமாக இருக்கலாம், நம்மளுக்கு நம்ம குடும்பத்தினோட சமுதாயத்தோட எப்படி நம்ம ஆனந்தமாக இருக்கலாம், எப்படி வாழலாம். பிரபுபாதர் ஒரு நல்ல உதாரணம் இதுக்காக. ஸோ பிரபுபாதரை பற்றி நீங்கள் படிங்க, ஸ்ரீமத் பாகவதத்தை நீங்கள் இது பண்ணி நிறைய உதாரணங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ண எல்லாருக்கும் இந்த மாதிரி பகவத் பிராப்தி, பகவத் பக்தி அடையணும் அப்படின்ட்டு இந்த பாகவதத்தோட ஒரு முக்கியமான ஒரு கருத்து இதுதான். இதோட நம்ம இன்னைக்கு முடித்துக்கிட்டோம். யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த ஒரு இதில் கேட்கலாம் நீங்கள். ग्रंथराज श्रीमद् भागवतम की, जगत गुरु श्रील प्रभुपाद की, निताय गौर प्रेमानंद।